நைனாதேவி போயிருக்கிறேன். நைனாதேவி போயிருக்கிறீங்க. மற்ற வேண்ட விமர்சனங்களை நாங்க கேட்டுக்கொண்டிருந்தா எல்லாம் நல்ல ரெஸ்பெக்ட் தான் கொடுக்குறோம். அவச்சரியில எனக்கு விருப்பம் நிறைய பொம்பளையில ஓடணும். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா சாவச்சேரி கச்சாய் கச்சாய் வீதியில இந்த கச்சாய் வீதி என்ற இடத்த நிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காட்ட வந்திருக்கிறேன். கூடுதலாக இந்த இடங்கள்ல வந்து காண முடியாத ஒரு விடயம். நான் நினைக்கிறேன் சாவச்சேரியிலேயே நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. முதலாவது ஆட்டோ சாரதியை நாங்கள் இப்ப பார்க்கிறோம். சாரதி உண்மையில வந்து பெண்கள் வந்து இவ்வாறான தொழில்களை வந்து செய்யறது வந்து கஷ்டம். அவ்வாறு ஒரு முன்மாதிரியாக இந்த அக்கா வந்திருக்கிறா. அந்த அக்காவை நான் வெளிக்கொண்டு வரணும்ன்றதுக்கு தான் நான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். இப்ப நான் இந்த அக்காவோட கதைக்கு இந்த தொழில் எப்படி செய்யறீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க. இந்த இடம் இது கச்சா ரோட் சாவஜி இதான் உங்களோட சொந்த இடமா? ஆமா. இப்ப நீங்கள் இந்த சில பேர் சொல்றது பெண்களுக்கு சில தொழில் இருக்கு. ஆண்கள் இன்ன தொழிலைத்தான் செய்யணும், பெண்கள் இன்ன தொழிலைத்தான் செய்யணும். சமூகம் வந்து வரையறுத்து வச்சிருக்கு. என்ன சில தொழில்களை பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிடும். கூடுதலா இந்த ஆட்டோ ஓடுறது, வாகனங்கள் ஓடுறதுல வந்து பெண்கள் ஈடுபடுறது இல்லை. உங்களுக்கு எப்படி ஏற்பம் வந்தது செய்ய வேணும்னு சொல்லி? செய்யணும்னு எங்களுடைய அம்மாக்கே இல்லாது. அப்ப வீட்டு தேவைக்கு தான் எடுத்தது. அதுக்கு முதலே ஆட்டோ ஓடணும் ஒரு விருப்பம் இருந்தது எனக்கு. அப்படியே அம்மா ஏத்துறது. அப்புறம் ஆக்கள் எனக்கு ரோட்டால போய் வர கேட்க தொடங்கிட்டேன். 1000 ரூபா நீங்களோ அம்மா ஏத்துறதுக்காக தான் எடுத்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் அம்மா ஏத்துறதுக்கு தான் எடுத்தேன். அம்மாக்கு அப்படியே இப்ப கடையில போனாலும் அவ அதுக்குள்ளேயே வச்சு இருந்துட்டு நான் சாமான்கள் வாங்கி வெளியில போயிட்டு வரலாம் தானே, அம்மாவுக்கும் ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அப்படி அந்த நோக்கத்தோட எடுத்த நாங்கள். பிறகு வெளியால நாங்கள் பிள்ளைகளை கொண்டு போவோம், அம்மா கொண்டு வா ஆக்கள் கேட்க தொடங்கிட்டோம். 1000 ரூபா நீங்களும் உண்டு. இப்ப நீங்களோட என்ன ஓடுறீங்க? உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாம இருக்கு? லைசன்ஸ் இல்லாம இருக்கு. பழகி எடுத்தீங்களா? பழகி எடுத்தது. எவ்வளவு காலமா நீங்க அந்த தொழிலை செய்யறீங்க? நான் இப்போ ஒரு 6 மாசம். 6 மாசம். எப்படி உங்களுக்கு ஓட்டங்கள் அப்படி வருமோ, கிடைக்குமோ? இது நீங்க அந்த வருமானத்தை வச்சு கொண்டு குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி? எனக்கு இந்த வருமானம் அண்டண்டாடும் குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி ஓகே இருக்கு. குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் இப்படி பெண்கள் கூட இப்படியான தொழில்களுக்கு வரணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா? எனக்கு விருப்பம். நிறைய பொம்பளைகள் இப்படி ஆட்டோ ஓடணும்ன்ற ஆசை இருக்கு எனக்கு. சில பேர் அந்த ஆண்கள் சொன்னா ஆட்டோ பிடிச்சு கொண்டு போறது பயப்படுவீங்க சில பெண்கள். ஆனா இப்படி பெண்களும் நிறைய பேர் சொன்னா சில பெண்களுக்கு வந்து இலகுவா இருக்குன்னு தானே. ஆண்களோட போறது சில பேர் கஷ்டமா இருக்கும், சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் அந்த ஓட்டோல ஏறி போற பிள்ளைகளுக்கு சிலவுல. ஆனா பெண்களே இப்படி நிறைய பேர் வந்து முன்வந்தினம்னு சொன்னா அந்த கூடுதல் அப்படியான பெண்கள் இப்படியான ஆக்களை பிடிச்சு கொண்டு போகலாம். இல்ல நாங்களே முதல் எங்கட பிள்ளைகளை விடுறதுக்கு நான் யோசிக்கிறேன். இப்ப ஆரோட ஆட்டோல ஏத்தி போ கொஞ்சம் பயம் வர்றதானே பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டேன்னு. இப்ப நானே நிறைய பொம்பளை பிள்ளைகளை ஓடினா இப்ப எங்கட பிள்ளைகளையும் நாங்க நம்பி இப்ப நான் வேற இடத்துக்கு போனா இந்த பிள்ளைகளையும் வேற ஒரு ஆட்டோல ஒரு பொம்பளையோட ஏத்தி விடலாம், பயம் இல்லாம பிள்ளை சொல்லலாம். இப்ப நான் தனியா ஓடுறபடியா இங்க சாவச்சேரியில எனக்கு விருப்பம் நிறைய பொம்பளைகளை ஓடணும். எனக்கு கணக்காக்களும் கேட்டிருக்கேன். இப்ப அக்கா நீங்க ஓடுறபடியா எனக்கு பயம் இல்லாம வரக்கூடிய மாதிரி இருக்கு, எங்கட பிள்ளைகளை விடலாம். ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்கேன் அவங்கட பிள்ளைகளை கொஞ்சம். ஆனா ஸ்கூல் ஆயர் நான் கூட கிளினிக் ஆக்களை தானே ஏத்துறேன். அவங்கள கூட்டி கொண்டு போய் நானே நின்று மருந்தெல்லாம் எடுத்து அவங்களோட தனியா வந்தாலே காணும். பேஷண்ட் வந்து தனியா வந்தாலே காணும். நானே கூட்டி கொண்டு எல்லாம் செய்து கொடுத்து அவங்கள கூட்டி கொண்டு வந்து சேஃப்டியா விடுவேன். அதுக்கு அது கொஞ்சம் ஏலக்கூடிய பேஷண்ட் ஆக்களாம இருக்கணும். ஓரளவு நடக்கக்கூடிய ஆளுன்னு சொன்னா நான் பிடிச்சு கொண்டு அதெல்லாம் செய்வேன். மருந்தெல்லாம் எடுத்து அவை டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு காட்டி எல்லாம் செய்துட்டு இப்ப அவைக்கு ஒரு ஆள் தேவையில்லை. இப்ப வீட்டுல இருந்து ஒரு ஆள் வரணும்ன்ற பிரச்சனை இல்லை.
அப்படி செய்யறபடியா அந்த ஸ்கூல் பிள்ளைகளை நம்பி எடுக்க இயலாது. ஸ்கூல்னு சொன்னா ஒழுங்கா செய்ய வேணும். அப்ப பேஷண்டையும் கொண்டு போறதே படிவா நான் அங்க நின்று மந்திரப்பட்டோம் நிக்கலாதானே ஜாப்பானம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன்டா எல்லாம். அப்படியானா கணவர் கேப்பின பொம்பளைகள் எங்கட பிள்ளைகளை ஏற்றுவீங்களோ கேக்குறவன். அப்படி உங்களை மாதிரி நிறைய பேர் முன் வந்து நம்ம சொன்னா அப்படி அந்த பிரச்சனை. மற்றது என்னோட நிறைய நான் பிக்மி போட்டால் எல்லாம் எனக்கு தெரியாத ஆம்பளை எல்லாம் ஏத்துறதானே அவங்க நல்ல மரியாதை தானே. அக்கா என்னண்டு உங்களுக்கு இந்த இது இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு எங்களாலேயே சில நேரத்துல ஆட்டோட இல்லாம இருக்கிற நீங்க நல்லா ஓடுறீங்க இப்படி ஒரு எண்ணம் இப்படி வந்தேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற ஒரு எல்லாம் நல்ல ரெஸ்பெக்ட் தான் கொடுக்குறது. இப்ப பொதுவா ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி அது வித்தியாசம் இல்ல தானே. இப்ப வந்து எல்லா தொழிலையும் எல்லாரும் செய்யலாம். ஆனா சரியா வடிவா பயிற்சி கொடுக்குறது இல்லைன்னு சொன்னா பயப்படுவேன் நம்ம பெண்கள் இதை செய்ய மாட்டேனோம்னு சொல்லி சமூகத்துக்கு ஒரு இது இருக்கிறதால பயப்படுவேன். எங்களுக்கு ஒரு துணிவு வேணும். மற்ற வேண்டிய விமர்சனங்களை நாங்க கேட்டுக்கொண்டிருந்தா ஒண்ணும் செய்யலாது. முதல் ஒரு இடத்த விழுந்துதான் ஒழும்போணும். விழுந்துட்டோம்ட்டு பயந்துட்டு விடக்கூடாது. அதை நாங்க தொடர்ச்சியா விழுந்து ஒழும்பி செய்தாதான் செய்யலாம். ஆட்டோல சில நேரம் ஃபர்ஸ்ட் உடனே பிடிக்கலாம் தானே, உடனே பிடிக்கலாம் தானே, கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஓடி பழகிதான் மெயினுக்கு வரணும். நாங்களும் முந்தி ஆரம்ப காலத்தில் ஒரு மக்களிடம் இருந்த பெண்கள் என்று சொன்னா அச்சம் மடம் நாணம் பயிர் வேண்டி இருக்கணும் என்று சொல்லி அப்படித்தான் எங்களோட சமூகத்தை வந்து வளர்த்து வந்தது. ஆனா பெண்களாலே வந்து முடியும்ன்றது இந்த காலத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து சாதிச்சு வரினம். குறிப்பா கூட ஆயுதங்களை தூக்கி கூட போராடி அப்படியான பெண்கள் கூட எங்களோட சமூகத்துக்கு வந்து வாழ்ந்திருக்கிறேன். அவைகளுக்கு என்னன்னு சொன்னா முறையான ஒரு பயிற்சியும் அவைக்கு ஒரு துணிவும் வந்து அந்த காலத்துல கொடுக்கணும். பயிற்சி கொடுக்கணும், துணிவையும் வந்து கொடுக்கணும். நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அப்படி ஊக்கம் இருந்தா தான் அவையும் அதை வந்து செய்வேன். நம்ம என்ன ஆண்கள் வந்து என்னண்டா இவ செய்ய மாட்டா, இவ என்ன செய்ய போறா, அப்படி ஒரு கீழ்த்தரமான அந்த எண்ணங்கள் வச்சு கொள்றது. அதுல வந்து அவியல் பெண்களை வந்து நாங்க கீழே தள்ள பாக்குறது. இவ ஆம்பளையில ஏற்றி கொண்டு போறான்றதே ஒரு வித்தியாசமா பாக்குற உலகமும் இல்ல. ஆனா இதுவரைக்கும் இந்த ஆட்டோல ஏறினவ ஒரு தருமே என்னோட வித்தியாசமா தப்பா கதைச்சதும் இல்ல, நடந்ததும் இல்ல. அக்கான்னு சொல்லிதான் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே. பிக்மி போட்டு தெரியாதாக்களா இருந்தாலும் சரி, ரோட்டுல நேற்று கூட இப்ப ஒரு கச்சேரியில வேலை செய்யற அண்ணா ஒரு ஆள் மறிச்சு ஏறி அந்த நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் வந்தவ. ஒரு தரம் அந்த என்னோட தப்பா நடக்கிறவோ தப்பான கதைக்கு இது வரைக்கும் இல்ல இந்த ஆட்டோல ஏத்தினாக்கள். பட் அந்த சும்மா நின்றுட்டு ரோட்டுல வந்து போன் நம்பர் வாங்குறாங்கலாம் பிரச்சனை. இந்த ஆட்டோல ஏறி போகணுமென்ற இதுல வர்றவ வந்து ஒரு நாளும் இந்த தப்பா கதைக்க மாட்டாங்க. இந்த ஆட்டோவை நீங்கள் ஓடிக்கொண்டு போய் இடையில நிக்கிறது, சில இன்ஜினியரிங் பிரச்சனை அப்படி வர்றது உங்களுக்கு இது வரைக்கும் வேற இல்லையே. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்து இப்ப நடுவில் சில நேரம் ஸ்டார்ட் நின்றும் அதுகள் எல்லாம் நான் செட்படுத்திக்கொள்வேன். சின்ன சின்ன பிரச்சனை பார்த்துக்கொள்வேன். இன்ஜின் இப்ப புது ஆட்டோ தானே, தலை இன்ஜின் பிரச்சனைகள் வர்றது சாத்திய கூட இல்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்து சின்ன சின்ன பிரச்சனை வந்தா நீங்களே செய்து கொள்வீங்க. மற்ற நீங்க இப்ப ஓடிக்கொண்டு போய்க்க போலீஸ் மறிச்சு அப்படியான பிரச்சனை அவங்களுக்கு வந்து போலீஸ் மறிக்கிறது எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறபடியா பிரச்சனை எல்லாம் வச்சு கொண்டு வரபடியா உங்களுக்கு பிரச்சனை. எவ்வளவு தூரம் நீங்க ஏர் போயிருக்கிறீங்களா? ஆக கூட நைனாதேவி போயிருக்கிறேன், வவுனியா போயிருக்கிறேன், ஜக்கச்சி ரீச்சா கொண்டு போயிருக்கிறேன். இப்ப நீங்கள் ஓடைக்கு என்ன அடிப்படையில ஓடுவோம்? நீங்கள் இப்ப மீட்டரோ இல்லாட்டி காசை பேசி பண்ணுவீங்களோ இல்லாட்டி பிக்னி மாதிரி இருக்கும்? பிக்னி மாதிரி போட்டு ஓடுறேன் நான். பிக்னி ஓடுற அந்த ரீச்சாக்கெல்லாம் பிக்னி தான், பிக்னில போனான். நைனாதேவிக்கும் பிக்னில போனான். வவுனியாக்கு நாங்கள் எங்கட பர்சனல் தேவைக்கு போடுறாங்க. மற்றது அயர் மாதிரியும் போறது. இப்ப அயர் மாதிரி கட்டணங்கள் எடுத்து போவீங்களா? கட்டணங்கள் எப்படி நியாயமான கட்டணமா இருக்குங்க? நியாயமான கட்டணம். நான் கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் வசதி குறைஞ்ச ஆக்கள் என்று சொன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்கிறேன். சில கட்டணத்துல நடிப்பீங்க. இப்ப உங்களுக்கு இந்த எரிபொருள் நெருக்கடி அப்படியான வார காலங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பெட்ரோல் கிடைக்குதோ? பெட்ரோல் கியூஆருக்கு எடுக்கிறேன். காணுமா உங்களுக்கு? எனக்கு காணுமோ. நான் வீட்டு தேவையிலையும் பார்த்து கொண்டு தானே ஓடுறது.
எனக்கு இது தூர ஓட்டங்கள்டா முதல் நாளே சொல்லி வைக்க சொல்றேன் நான் ஆக்கள்கிட்ட. தூரம் சொன்னா தூரம்டா அதுக்குரிய மாதிரி நான் ஒழுங்கல் செய்து வீட்டு வேலைகள் வேறு அயர்கள் எடுக்காம இருக்கிறதுக்கு. இப்ப கிளினிக் சொன்னா கூடுதலா முதல் நாளே எனக்கு சொல்லி வைக்க வேணும். சொல்லி வச்சுட்டேன் வேற ஆக்களோட கேட்பாங்கல்ல அதுக்காக அதுகளை நிப்பாட்டிட்டு நான் இப்படி போறேன்னு சொல்லிட்டு கிளினிக் ஆக்களுக்கு தான் இந்த கட்டாயம் சொன்னா அவங்க இயலாத ஆக்கள் தானே. இப்ப உதவி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு முக்கியம் மாதிரி. அது அவைகளுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரியும் இருக்கும், நல்ல ஒரு பிரியோசனம் அவைகளுக்கும் இருக்கும், எனக்கும் அதால ஒரு பிரியோசனமா இருக்கும், இயலாதவங்களுக்கு ஒரு உதவி. இப்ப உங்களுக்கு இப்ப ஆட்டோ வந்து பார்க்கிங் அப்படி இருக்குதானே, அப்படி போய் செய்யறதுல உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கும்? எனக்கு பார்க்கிங் பாயிண்ட் செய்யற விருப்பம் கஷ்டம் என்ன, நான் வீட்டுல வச்சுதான் ஓடுறேன். ஆனா பார்க்கிங் வந்த ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் இருக்கணும், தனியா வந்து நல்லா இருக்கு. மற்றபடி அந்த இடத்துல பார்க்கிங்ல போய் நின்று பெண்கள் செய்யறது இந்த காலத்துல இப்ப வந்து கஷ்டமான விஷயம். அது கஷ்டம். இந்த கர்ப்பிணி பெண்கள் வயசு போனாக்கள் அவைகளுக்கு ஹாஸ்பிட்டல் தேவைகளுக்கு முன்னுரிமை நான் கொடுப்பேன். அது எந்த டைம்ல அடிச்சாலும் நான் வர தயாரா இருப்பேன். எந்த டைம் போய் எங்கட ஏரியா ரோட்டண்டா இரவில கஷ்டம் தானே, அதுக்கு அவைகள் எனக்கு ஒரு பாதுகாப்பு தான் தோணும். வர்றதுக்கு நான் பாதுகாப்பு எனக்கு இருக்கணும். எந்த டைம் என்றாலும் அவ இதுதான் நான் போவேன், அதுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். நானும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்தேன், நான் தனியார் ஹாஸ்பிட்டல் 2ல வேலை செய்தேன் நான். தூக்கி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதுகள் எல்லாம் செய்வேன். இப்ப நீங்க சொலிஸ்டார் வேலை செய்யாட்டி இதுல ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஒரு நாளும் அடிக்கல, என்ன ஒரு நாளும் அடிச்சு பார்க்கல. அடிச்சு பார்க்கணும் நினைக்கிறது இது வரைக்கும் நான் அடிச்சு பார்க்கல. நான் மோட்டார் பைக் ஓடுறது இப்ப ஒரு 26 வருஷமா நான் மோட்டார் பைக் ஓடுறேன். சரி சரி. அதுலதான் எனக்கு இந்த ஆட்டோ நல்ல அத ஓடுறபடியே இது வந்து ஈஸியா இருக்கு. நான் பெரிய பைக் எல்லாம் ஓடுவேன். இப்ப நீங்கள் இது பெரிய ஒரு முதல் நான் இதை வேணும்னு சொன்னேன், எப்படி நீங்க இதை கொள்வனவு செய்தீங்க? நான் இந்த நகைகளை வித்தோம், நகையை வித்துட்டு தான் நான் இதை எடுத்தேன். சொந்தமா தான் நீங்க எடுத்தீங்க? சொந்த காசுல நகையை வித்துட்டு எடுத்தேன். எனக்கு 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளை படிக்கணும். அப்ப அவையெல்லாம் நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அம்மாவோட சேர்த்து. அவைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதா? பிள்ளைகள் சப்போர்ட்டோ, நான் வெளியில போயிட்டு வந்தா வீட்டுல சமைச்சு ஸ்கூல் போய் அதை செய்வாங்க. வந்தோன்னா டீ எல்லாம் ஊற்றி தருவீங்க. எல்லா பிள்ளைகளும் 3 பேரும் படிக்கிறாங்க? இல்ல 2 பேர் படிக்கணும், 2 பொம்பளை பிள்ளைகள் படிக்கணும். இப்ப பாருங்க அக்கா ஆட்டோ எடுத்து விட போற. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்காண்ட ஃபோட்டோவை எல்லாம் ஏறி நான் இப்போ வந்திருக்கிறேன். மிகவும் சந்தோஷமா இருக்குது. நானும் விரும்புகிறது வந்து பெண்கள் இவ்வாறான தொழில்களில் வந்து வர வேணும், அதை நாங்கள் ஊக்குவிக்க வேணும். அவர்களுக்கு நாங்கள் இவ்வாறான தொழில் செய்வதற்கு நாங்கள் எங்களை உதவிகளையும் எங்களுடைய ஒத்தாசைகளையும் நாங்கள் வழங்க வேணும்.
உங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா இப்படி யாராவது சிலவளை அயரை பிடிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி விரும்பினாதானே அப்படி விரும்புறாக்களுக்கு உங்களோட தொலைபேசி இலக்கத்து இருக்கா சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு வந்து இலகுவா இருக்கும் ஒருக்கா சொல்லி விடுங்க 077 84 32 664. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அக்காவோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து ஓட்டோ தேவை என்று சொன்னா நீங்கள் அயர் பிடிச்சு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.